அனைவருக்கும் வணக்கம். பூஜை அறையில் இறைவனுக்கு தீர்த்தம் வைப்பது என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அதன் பின்னே ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் ரீதியான தாத்பரியங்கள் உள்ளன. அதை பற்றிய சில சிறப்பு கருத்துக்கள் வாருங்கள் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தேவிஸ் லைஃப் ஸ்டைல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. நம் வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்தால் முதலில் தண்ணீர் கொடுத்து வரவேற்பது நம் பண்பாடு. பிரபஞ்சத்தின் அதிபதியான இறைவனை நம் வீட்டிற்கு தலைவனாக கருதி அவருக்கு அர்க்கியம் மற்றும் பானியம் சமர்ப்பிப்பதே இந்த வழக்கத்தின் அடிப்படை. தண்ணீருக்கு நினைவாற்றல் மற்றும் அதிர்வுகளை ஈர்க்கும் தன்மை உண்டு. பூஜை அறையில் நாம் மந்திரங்கள் சொல்லும் போதும் தீபம் ஏற்றும் போதும் அங்கு ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாகும். அந்த புனிதமான அதிர்வுகளை அந்த தண்ணீர் கிரகித்து கொள்கிறது. அதனால்தான் பூஜைக்கு பின் அந்த நீரை அருந்துவது உடலுக்கும் மனதிற்கும் பலத்தை தருகிறது. மன தூய்மையின் அடையாளம் நீர். நீர் என்பது தெளிவு மற்றும் தூய்மையின் சின்னம். இறைவா, என் மனமும் இந்த நீரை போல தெளிவாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் என்று வேண்டும் விதமாக இது அமைகிறது. இதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். தினமும் காலையில் பழைய நீரை செடிகளுக்கு ஊற்றிவிட்டு பாத்திரத்தை தேய்த்து கழுவி புதிய நீரை வைக்க வேண்டும். பித்தளை, செம்பு அல்லது வெள்ளி பாத்திரங்களில் தண்ணீர் வைப்பது சிறந்தது. குறிப்பாக செம்பு பாத்திரத்தில் நீர் வைப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. முடிந்தால் அந்த தண்ணீரில் ஒரு துளசி இலை, பச்சை கற்பூரம் அல்லது ஏலக்காய் சேர்த்தால் அது தெய்வீக ஆற்றலை அதிகப்படுத்தும். இதில் ஒரு உண்மையை காண்போம் வாருங்கள். இறைவன் தாகத்திற்காக தண்ணீர் கேட்பதில்லை, உங்கள் பக்தியின் ஈரப்பதத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அந்த தீர்த்தம் பின்னர் நமக்கு மருந்தாக மாறுகிறது. பூஜை அறையில் தீர்த்தம் வைப்பதின் மகிமை நம் வீட்டிற்கு வரும் இறைவனை அன்போடு வரவேற்க நாம் வைக்கும் முதல் உபச்சாரம் இந்த தீர்த்தம். தீர்த்தம் நம் மனதின் தெளிவையும் தூய்மையையும் குறிக்கிறது. நாம் சொல்லும் மந்திரங்களின் அதிர்வுகளை இந்த தண்ணீர் ஈர்த்து நமக்கு பிரசாதமாக மாறுகிறது. தினமும் செம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தில் புதிய நீர் வைத்து அதில் ஒரு துளசி இலை அல்லது பச்சை கற்பூரம் சேர்ப்பது மிகவும் சிறப்பு. மேலும் பல தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.